பட்டபுருகா பட்டைய கிளப்புற. ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருஞ்சுனை காத்து ஐயனார் சாமி கோயில்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு மிக அருகாமையில் உள்ள அம்மன் போகிறதுக்கு பக்கத்தில் சுனை அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இந்த சுனைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் இருக்கும். அந்த தண்ணியில் இங்கே எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம். அது சரியான ஒரு ஸ்பாட்னே சொல்லுவேன். அதுபோக நீங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அருஞ்சுனை காத்து ஐயனார் சாமிக்கு வந்து நம்ம ஒரு காரியத்தை நினச்சிருந்தோம்னா நம்ம ஒரு வாரம் விரதம் இருந்து நம்ம கூட ஒரு கிடாவை வந்து நம்ம வளர்த்து இங்கே வந்து பலி கொடுக்குறது தான் இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டியே. அப்படி நம்ம பலி கொடுத்து வேண்டிட்டு பண்ண காரியம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும்னு சொல்லி தான் இங்கே உள்ள ஐதீகமே இருக்குது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட் வீட்டில் அதே மாதிரி கிடா விட்டு விருந்தெல்லாம் போட்டாங்க. எல்லாருக்குமே சாப்பாடெலாம் போட்டோம். அது கூட நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நெய் சோறுலேருந்து குடல் கறி எல்லாமே நாங்கள் வேறு அளவில் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கணும், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு பாருங்க. அண்ட் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு கோயில் இருக்குன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நானும் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்ந்து விட்ட கடாவை வெட்டி சமைச்சு சாமிக்கு படையல் போட்டு வந்தவங்களுக்கும் சாப்பாடு போட்டு நம்மளும் கடைசியில் சாப்பிட உட்காந்தாச்சு. எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நம்மளும் உட்காந்தோடனே நம்மளுக்குன்னு சொல்லி கறியெல்லாம் அள்ளி வச்சிட்டாங்க. பசங்க பாசத்தில் மிஞ்சினவங்க வேற சொல்லவா வேணும். நம்ம பசங்களோட பாசத்தை பற்றி எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. மட்டன்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்துருந்துச்சுன்னு சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. நானும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா வேற லெவல் அல்ட்டியாகவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் கறி இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸில் உட்காந்து சாப்பிட்றது பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாங்க. நீங்கள் எத்தனாவது லைக்குங்கிறத கமெண்ட்டில் தட்டி விட்ருங்க. அப்புறம் மொத்தமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்கள், வேற லெவல் டேஸ்ட்னே சொல்லுவேன். எல்லாத்தையும் அந்த கறியெல்லாம் வலிச்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட வந்தவங்க எல்லாத்தையுமே சாப்பாடு மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட வச்சு பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போய் குளத்துல போய் நல்லா 4 மணி நேரம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த கோயிலை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில், இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பட்டமுருகன் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம். மறக்காமல் கீழே ரெட் கலர்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.